ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நானி ஃப்ரம் ரைசிங் ஸ்டார் நானி. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று கந்தசஷ்டி விரதத்தோட டே 2 பார்த்தோமா, இன்றைக்கி டே 3. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம், சாமிக்கு என்னெல்லாம் பிரசாதம் வைக்க போகிறோம், எங்கெல்லாம் போக போகிறோம், இந்த நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேலூன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையல் நடனஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலால் என்னை காக்க வென்று வந்து பரவர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. ஒரு வழியா கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? என் அம்மா சாமிக்கு பிரசாதமும் வீட்டுக்கு சாப்பாடும் செஞ்சிட்ருக்காங்க. இது என்ன பாயாசம்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. நான் சாமிக்கிட்ட வைக்கும் போது சொல்கிறேன். அம்மா பிரசாதம் சாப்பாடெலாம் செஞ்சிட்ருக்கிறதுனால நாம் தான் இன்றைக்கி சாமிக்கு பூலாம் வைக்க போகிறோம். ஸோ வாங்க போய் பூலாம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோலம் அப்புறம் சாமிக்கிட்ட இருக்கிற பூ எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு எண்ணெய்லாம் ஊற்றி இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணலாமா? இந்திரன் முதலாய் எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குறமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரகண பவசரரரரரரர. டடா, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ போய் பூ எடுத்துட்டு பூ வச்சிடலாம். ரிஹன பவசரிரிரிரிரிரி வின பவசரஹன வீரா நமோ நம நிபவ சரஹன நிர நிர நிரன. டடா, சாமிக்கு சாமந்தி பூ ரோஸு அதெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு. இன்னும் செம்பருத்தி பூ மட்டும்தான் வைக்கணும். செம்பருத்தி பூ வச்சுட்டு அலங்காரம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். வாங்க போய் செம்பருத்தி பூ எடுத்துட்டு வரலாம். ரகண பவசரரரரரரர. டடா, அம்மா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் செம்பருத்தி பூ அறுத்துட்டு வச்சிட்டேன். இந்த பெரிய ஸ்டார் இப்போ குட்டி குட்டி ஸ்டாராக மாறிட்டு இருக்கு. அப்புறம் இதில் சரவண பவன் எழுதி விளக்கேற்றிட்டா கோலம் ஃபினிஷ். கோலெல்லாம் போட்டு முடித்து பூலாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல? கந்தசஷ்டி விரதம் ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு 2 விளக்கு வச்சோமா. இன்றைக்கி கந்தசஷ்டி விரதம் 3ஆவது நாள் இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி 3 விளக்கு வச்சுருக்கோம். இன்றைக்கி சாமிக்கு என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு பாயாசமும் பஞ்சாமிரதமும். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் கெஸ் பண்ணிங்களோ அவங்க கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டினை போட்டு விட்டுருங்க. அப்புறம் சாம்பிராணியெல்லாம் போட்டாச்சு. இப்போ தேங்காய் உடைக்க போகிறோம். ரிஹன பவசரிரிரிரிரிரி வின பவசரஹன வீரா நமோ நம. ஃபைனலி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சாமி ரூம் பார்க்க இப்படி தான் இருந்தது. நிபவ சரஹன நிர நிர நிரன பசரஹன வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக என்னை யாழும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தென்னை காக்க வேலோன் வருக. ஹலோ காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. ஸோ இட்ஸ் டைம் டு ஈட். சாப்பிட்லாமா? என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம், பருப்பு குழம்பு. எங்கள் வீட்டில் எது இருக்கோ இல்லையோ வாரத்தில் 4 நாள் பருப்பு குழம்பு மட்டும் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மதிய சாப்பாடு சாதம் பருப்பு குழம்பு. இன்னைக்கு ஞாபகமாக தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டுமா? சடா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. நான் எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடி ஆகிட்டேன். சாமி கும்பிட்டலாமா? கிளியும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொலி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நித்தமும் ஒளிரும் ஷண்முக நீயும் தனியொளியவும் குண்டலியாம் சிவகுகண்டினம் வருக. ஆறு முகமும் மணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும். இன்னைக்கு ஈவினிங் முருகருக்கு என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொமக்ரானட், அதாவது மாதுளம்பழம் தான் இன்னைக்கு ஈவினிங் முருகருக்கு பிரசாதம். நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும். அவ்வளோதான், ஒரு வழியாக பிரமாதமாக அட்டகாசமாக இன்றைக்கான பூஜை முடிஞ்சிருச்சு. நான் உங்களை திரும்ப நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.